ஹே எல்லாருமே உங்கள் எல்லாருக்கும் ஹாய். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம யாருக்கு வந்து ஒன் ஷாட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இல்லை டூ ஷாட் ஓகேங்களா. யாருக்குன்னா நம்ம ஜங்குக்கு தான். கண்டிப்பாக இந்த ஷார்ட்ஸ் வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். சீமாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஆர்மி ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ அவங்க ஸ்டேட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சாரி, என்னால் வந்து ரெகுலராக வீடியோ போட முடியாது. இதுக்கப்புறமா வரீங்களான்னு கேட்டிங்கன்னா எனக்கே டவுட்டு. ஆனால் எனக்கு டைம் கிடைக்கிறப்பெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி போட்டுறேன். எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கிறதுனால என்னால் போட முடியாது. ஸோ கண்டிப்பாக இனிமேல் கரெக்டாக போட ட்ரை பண்ணுறேன். பின்னாடி நாய்ஸ் கேஸ்னால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. யூஸ் ஹெட்ஃபோன்ஸ் ஃபார் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். இல்லாமல் கேட்கலாம் உங்கள் விஷ். ஓகே வாங்க இப்போ நம்ம ஸ்ட்ரிக்டாக வீடியோ போகலாம். இன்ட்ரோலாம் வேணால் நம்ம ஸ்ட்ரிக்டாக கதைக்குள்ளே போய்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டோரி டைட்டில் சொல்லணும் இல்லையா? என்ன ஸ்டோரி டைட்டில் அப்படின்னு கேட்டிங்கன்னா மை கோல்டு ப்ரொஃபஸர் ஃபால் இன் லவ் வித் மீ. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஓகே இப்போ நம்ம ஸ்ட்ரிக்டாக ஸ்டோரியை கண்டினியூ பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ காலேஜ் படிக்கிறீங்க. ஃபஸ்ட் இயர் முடிக்க போகிறீங்க ஓகேங்களா. ஃபஸ்ட் செமஸ்டர்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ செகண்ட் செமஸ்டருக்காக ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு வந்து மொத்தம் 3 ஃப்ரெண்ட்ஸு. மியா, நம்ம ஜிமின், அப்புறம் நீங்கள் 4 பேர் ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. நீங்களும் மியாவும் வந்து ஃபஸ்ட் பெஞ்சில் உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு ஃப்ரெண்டு தான் மீன் 2 பேருமே உட்காந்துருக்காங்க. நீங்கள் 4 பேருமே ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு பீரியட் நடந்துகிட்ருக்கு. யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுகா அதுதான் நடந்துகிட்ருக்கு. நம்ம சுகா வந்து ரொம்ப ஜாலியாக வந்து உங்கள் வீட்டில் பேசிகிட்டு இருக்காரு. நம்ம சுகா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ப்ரொஃபஸர்லாம் கிடையாது. ஜாலியாக தான் பேசுவார். ஏன்னா அவருக்கு தெரியும் பசங்கிட்ட எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லை, அவர் தான் உங்கள் கிளாஸ் டீச்சர் கூட. எல்லாம் ஜாலியாக பேசிகிட்டு இருக்கீங்க. அப்புறம் ஒரு பாடலாம் எடுத்து முடிச்சுட்டு அங்கேருந்து வெளில போயிட்டார். இப்போ நெக்ஸ்ட்டு பீரியடு யாருன்னு சொல்லி எல்லாம் எடுத்து பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆகிடுச்சு. அப்படியே எல்லாம் கொஞ்சம் அப்படி எல்லாம் சைலண்ட் ஆகிடுச்சு கிளாஸ். இப்போ அந்த இடத்துல வந்து ஒரு குண்டூசி பட்ட கூட அவ்வளோ சவுண்டு கேட்கும். ஸோ அந்த அளவுக்கு எல்லாம் சைலண்ட் ஆகிடுச்சு. அந்த ப்ரொஃபஸரின்னு உள்ளே வரலன்னா அது கூட செம்ம சைலண்ட் ஆகிடுச்சு கிளாஸு. கரெக்டாக அந்த ப்ரொஃபஸர் உள்ளே வராங்க. நீங்கள் எல்லாருமே அப்படியே எழுந்து நிற்கிறீங்க. எழுந்து நின்று விஷ் பண்ணோன்னே அவருமே விஷ் பண்ணிட்டு எல்லாரையும் உட்கார சொல்லிவிட்டு அவர் பாட்டு வந்து எதையும் மூஞ்ச பார்க்க அதாக கிடையாது திரும்பிட்டார். திரும்பி போர்டில் அவர் பாட்டு வந்து சம் போட ஆரம்பிச்சிட்டாரு. இவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ப்ரொஃபஸரு. அஃப்கோர்ஸ் அது நம்ம ஜங்குக் தான். ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. உங்களுக்குலாம் வந்து அவரை பார்த்தாலே பயன்றதை விட சரி என்னடா இப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு தோணும். ஆனால் பாடலும் சூப்பராக எடுப்பார். அவர் எடுக்கிறது எல்லாமே உங்களுக்கு புரியும். உங்களுக்கும் பிடிச்ச சப்ஜெக்ட் தான் அவர் எடுக்கிறாரு. நீங்களும் அப்படியே வந்து சைலண்ட்டாக இருக்கீங்க. அவரும் போர்டில் வந்து சம்மெலாம் போட்டுட்ருக்காரு. நீங்களும் உட்காந்து பார்த்துட்டு போட்டுட்ருக்கீங்க செம்ம. உங்களுக்கு தெரியும் அவர் கிளாஸில் வந்து எந்த சவுண்டும் வரக்கூடாது, வந்தால் பனிஷ்மெண்ட் ஹெவியாக இருக்குன்றதுலாம் உங்களுக்கு தெரியும். அதனால் நீங்கள் செம்ம சைலண்ட்டாக இருக்கீங்க. நீங்களும் ஏன் வந்து அமைதியாக போட்டுட்ருக்கீங்க செம்ம. அப்போ உங்களுக்கு பின்னாடிலேருந்து இந்த ஸ்நாக்ஸ் கவரை போட்டு இது பண்ணிகிட்டே இந்த சவுண்டு இல்லை அந்த மாதிரி சவுண்டு கேட்குது. அது ரொம்ப மைல்டாக கேட்குது, ரொம்ப கேட்கல. நீங்களும் ஏன் வந்து அதை கேட்டு திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா வீமன் 2 பேருமே உட்காந்துருக்கானுங்க. வாயிலத்தை போட்டு அரைச்சிக்கிட்டு இருக்கீங்க. கரெக்டாக நீங்கள் திரும்பி என்னடா பண்ணுறீங்கன்னு கேட்குறீங்க. கரெக்டாக தூக்கி உங்கள் கையிலே கொடுக்குறானுங்க இந்த சாப்பிடுன்னு சொல்லிவிட்டு. நீங்கள் இப்படி பார்க்கவும் கரெக்டாக ஜேகே வந்து அந்த 2 டேபிளுக்கு சென்டர்லேருந்து நின்றுட்டு இப்படி கை வைக்கிறார். என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் பார்த்துட்டு ஐயோ போச்சு மாற்று சாவடிச்சிடுவான்ற மாதிரி சொல்லிட்டு நீங்களுமே அப்படியே ஜேகேயை பார்த்துட்டு இருக்கீங்க. ஜேகே திரும்பி போர்டு அந்த சைடு இருக்கு, பேக் சைடு கிடையாது. ஆமாம் இப்போ நீங்கள் எதுக்கு 2 பேர் திரும்பினீங்க? அது சவுண்டு ஏதோ சவுண்ட் வந்ததா? நம்ம ஜிமின் கையில் ஏதாவது ஸ்நாக்ஸ் வச்சுருக்கான், அவன் மூடி வச்சுருக்கான், ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கான். அதை பார்த்துட்டு என்ன கையில் இருக்குது? ஒன்றும் இல்லை சார் பெண்ணா டே பெண்ணு எவ்வளோடா அவ்வளோ சின்னதாக இருக்கும். அதுன்னு சார் கையை தர அப்படின்றாரு. ஜிமின் வந்து யோசிச்சுட்டே அப்படியே கையை ஓப்பன் பண்ணுறா. கையில் ஸ்நாக்ஸ் இருக்குது. அதை புட்டின்னு ஒரே வீசுதா விட தூக்கி வீசியாச்சு. ஓ நாங்கள் நின்று பாடம் நடத்திட்டுருக்கேன், துறைக்கு பசிக்குது சாப்பிட்றீங்க, நீங்கள் 2 பேர் வர திரும்பி ஏதாவது வாங்கி சாப்பிட போகிறீங்களா? சார் நிஜமாக ஆர்கியூ பண்ணாது அப்படின்றாங்க. நீங்களும் வந்து சைலண்ட் ஆகியாச்சு. ஜேகேக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. கெட் அவுட் ஆஃப் மை கிளாஸ், 4 பேருமே இந்த வெளில போங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. நீங்களும் ஐயோன்றவங்க சொல்லிட்டு அப்படியே வெளில வந்துச்சு. ரிட்டன் ஒரு வார்த்தை பேசுகிறேன்னா நீங்கள் ஆர்கியூ பண்ண ஜேகேக்கு செம்ம கோவமாகி அவர் என்ன பண்ணுவானே தெரியாது. அதனால் நீங்களும் அப்படியே அமைதியாக கிளாஸ் விட்டு வெளில வந்து நின்னாச்சு. நின்னக்கப்புறம் ஜிம்மினுக்கு வந்து மண்டையிலே ஒன்று வைக்கிறீங்க. ஜிம்மி ஏன்டி அடிக்கிற? நான் உன்னால் தான் அவன் எனக்கு திட்டுறான். அவன் சும்மாவே எப்போ பார்த்தாலும் கழுவி ஊற்றிக்கிட்டு இருக்கான். அவன்கிட்ட போய் எனக்கு திட்டு வாங்க வைக்கிறியான்னு சொல்லிட்டு திட்டிகிட்டே இருக்கீங்க நம்ம ஜிமின் சிரிச்சிட்டே நான் என்னடே பண்ணுவேன், கரெக்டாக உங்ககிட்ட கொடுக்கும்போது அவன் வந்து நின்றுட்டான். அவன் நிற்கும் போது தான் நீ என்கிட்ட கொடுக்க வந்திருக்க அப்படின்னு சொல்லி எல்லாம் மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஜேகே உள்ள நின்று கிளாஸ் தான் நடத்திட்டு இருக்கான். நீங்கள் 4 பேருமே எப்பயும் போல் காசிப்ஸ் பேசிட்டு எல்லாம் தான் நின்றுட்டு இருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு ஜிமின் மேலே இருக்க கோவம் மட்டும் போகவே மாட்டேங்குது. ஏன்னா அவனால் தான் இவருக்குள்ளே வெளில நிற்க வச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு செம்ம காண்டி ஜிமின் மேலே திட்டிகிட்டே இருக்கீங்க. ஜிமினை வந்து உங்களை பார்த்து திட்டாதன்ற மாதிரி சொல்லிகிட்டே இருக்கான். அந்த சைட்லேருந்து பார்த்தா நம்ம சுகா அப்போ தான் வந்து வேறு கிளாஸ் போகிறதுக்காக வராரு. ஸோ அப்போ தான் அவங்கள பார்க்குறாரு.
பார்க்கவும் நீங்கள் வெளில நின்றுட்டு சுகர் ஒரு மாதிரி பாவமாக மூஞ்சி வச்சுட்டு பார்க்குறீங்க. சுகர் ஸ்மைல் பண்ணிவிட்டு மைண்டில் நினைக்கிறாரு, இனிக்க வெளில நிற்க வச்சுட்டானான்ற மாதிரி சொல்லிட்டு அவர் உள்ள போயிட்டாரு. ஆக்சுவலாக சுகர் அவங்களோட ஹயான், உங்க கூட பிறந்தவர். இது வந்து யாருக்குமே காலேஜில் இருக்க யாருக்குமே தெரியாது. நம்ம ஜிமின், பி அப்புறம் மியா இவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம மியாவும் பியும் தான் லவ் பண்ணுறாங்க. ஜிமின் இன்னும் சிங்கிளாக தான் இருக்கா, நீங்களும் அதே மாதிரி சிங்கிளாக தான் இருக்கீங்க. ஓகேங்களா? இப்போ பேக்ஸ் டு த ஸ்டோரி. நம்ம சுகர் உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு வேறு கிளாஸ்க்கு போயிடுறாரு. நீங்களும் நின்றுட்டுருக்கீங்க. அப்புறம் கரெக்டாக ஜேகே வந்து கிளாஸ் முடிஞ்சு வெளில வரான். வெளில வந்து உங்களை பார்க்குறான். நீங்கள் அமைதியாக எங்கேயோ போய் திரும்பிட்டுருக்கீங்க. அப்புறம் ஜேகே வந்து அந்த ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுவாங்களா வாய்ஸ், அது மாதிரி பண்ணுவோம். நீங்கள் எல்லாம் திரும்பி பார்க்குறீங்க. திரும்பி பார்த்தோன்னே இனிமேல் கிளாஸில் தான் சாப்பிட்டு பாரு இருக்கும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கையெல்லாம் வந்து ஓங்கலை வராரு. ஒரு நிமிஷம் சார் அடிச்சிடாதீங்க சார், பயம் இருக்குல்லடா, அப்போ என்ன வெண்ணிக்கடா சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு திட்டுறாரு. ஆனால் சரி விடுங்க சார், இனிமேல் சாப்பிட மாட்டோம், உங்களுக்குள்ள கொழுப்படும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இவ்வளோத்து போய் தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. நீங்கள் போகும்போது தான் திட்டுறான் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திட்டிகிட்டே இருக்கீங்க அவனை. நம்ம ஜேகே திரும்பி உங்களை பார்த்து ஒரு எக்ஸ்ட்ரா வேறு ஒரு முறைவை போட்டு போகிறேன். நீங்கள் அத்தடி இப்போ சொல்லி கேட்டுருச்சா இல்லைன்ற மாதிரி பார்க்குறீங்க. அவன் முறைச்சிட்டு அங்கேருந்து போயிட்டான். நீங்களும் அப்புறம் வந்து கிளாஸ்க்குள்ளே போய் உட்காந்துருக்கீங்க. அப்படியே நெக்ஸ்ட் பீரியட் வந்து நடக்குது. ஸோ அது அவள் தான் காலேஜ் முடிஞ்சாச்சு. இப்படி என் காலேஜ் முடிஞ்சு வெளில வரீங்க. கரெக்டாக பார்க்கிங் கிட்ட வந்தாச்சு. வீமின் 2 பேருமே பைக் வச்சுருக்காங்க. நம்ம வீக் பின்னாடி வந்து மியாவும் ஜிபின் வந்து உங்களை கூப்பிட்டுட்டு போகிறான். ஆக்சுவலாக இந்த ப்ரொஃபஸர்ஸ்க்குலாம் பார்க்கிங்லாம் இருக்கும் இல்லையா, அது பக்கத்துலேயே தான். ஸோ அங்கேருந்து ப்ரொஃபஸர்ஸ் கூட பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம ஜேகேவும் வந்து கார் எடுக்கலான்னு வந்திருப்பார். நம்ம சுகாவும் ஜேகேவும் ஃப்ரெண்ட்ஸ் தான். நம்ம சுகாவை கேட்கும்போது இல்லைடா கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நான் முடிச்சுட்டு வரேன், நீ கிளம்புன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஆனால் ஜேகேவும் கார் எடுக்க வந்திருப்பார். கரெக்டாக உங்களை அப்போ தான் பார்க்குறாரு. நீங்கள் எல்லாருமே அப்போ தான் பைக்கில் ஏறி கிளம்புறீங்க. ஆனால் ஜேகே மட்டும் உங்களை பார்த்து முறைச்சிட்டே இருக்கார். ஏன்றது உங்களுக்கும் தெரியல. ஆனால் நீங்கள் அதை பார்க்கல அவர் முறைக்கிறதுலாம். நம்ம ஜேகேவும் கார் எடுத்துட்டாரு. நீங்கள் அப்படியே வந்து பைக்கில் போகிறீங்க, ஜாலியாக போயிட்டுருக்கீங்க. நீங்கள் எப்பவுமே இந்த காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிற நல்ல பழக்கம்லாம் கிடையாது. நீங்கள் போய் சுற்றிட்டு தின்னுட்டு அப்படி தான் போவீங்க. அதே மாதிரி இன்றைக்கும் வந்து போகிறீங்க. போயிட்டு இன்றைக்கி என்ன சாப்பிட்லான்னு யோசிச்சுட்டு பானிபூரி கடையில் போய் நின்னாச்சு. ஸோ நின்றுட்டு பானிபூரிலாம் சொல்லிட்டீங்க. நீங்கள் எல்லாம் சாப்பிட்டுருக்கீங்க. நீங்கள் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ள மாற்றி மாதிரி ஷேர் பண்ணி தானே சாப்பிடுவோம். கரெக்டாக ஜேகேவும் அங்கேயே தான் நிற்கிறாரு. அவர் அந்த சைடாக வீட்டுக்கு போகணும் போல். ஸோ அந்த சைடாக நின்றுட்டுருக்காரு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்க்கறதுக்காக. நீங்களும் வந்து பானிபூரிலாம் சாப்பிட்டுருக்கீங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஆக்சுவலாக ஊட்டி வரதெல்லாம் இருக்கும்ல, அது மாதிரி நீங்கள் எடுத்து ஜிம்மினுக்கு ஊட்டி விடுவீங்க. அவனுமே ஸ்மைல் பண்ணிவிட்டு ஜாலியாக விளாண்டு பார்த்துட்ருக்காங்க. ஜேகேக்கு அதை பார்க்கும்போது எரிச்சலாகுது. பட் அவர் எதுவுமே கண்டிக்கல. அப்படியே கிளம்பி வீட்டுக்கு போயாச்சு. நீங்களும் அப்படியே இப்படி கொஞ்சம் நாள் சுற்றிட்டு நீங்களும் வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. மீன் 2 பேருமே வந்து உங்கள் வீட்டுக்கிட்டே இறக்கி விட்டுட்டு அவங்க போயிட்டாங்க. மியா வீடு உங்கள் வீட்டிலேருந்து கொஞ்சம் தள்ளி தான். மியோட அம்மாவுக்கு இந்த மாதிரி சுற்றுலான்னு தெரிஞ்சாலே அவளை உதப்பிச்சிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸுன்னு தெரியும், பட் இந்த மாதிரி அவங்க லவ் பண்ணுறாங்கன்றதுலாம் தெரியாது. மியா சரிடி நான் கிளம்புறேன்ற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டா. நீங்களும் அப்படியே வீட்டுக்குள்ளே வரீங்க. பார்த்தா சுகா உட்காந்துருக்கான். போய் சுற்றிட்டு வந்துட்டியா? எங்கே போனீங்க? பானிபூரி சாப்பிட அப்படின்னு சொல்கிறீங்க. சுகா ஸ்மைல் பண்ணிட்டு இப்போ ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டுவான்ற மாதிரி சொல்லி அவங்கள அனுப்பிச்சி விட்டுறான். நீங்களும் மேலாம் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ரிட்டன் பேக் கீழே வந்தாச்சு. கீழே வந்து அவங்க அம்மா வந்துட்டு ஓய் நான் கிட்ட ஒன்று சொல்லணும். என்னதும்மா? கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்குறாங்க. உங்களுக்கு ஷாக்கு. மா விளையாடாதம்மா அப்படிங்க. இல்லடி நிஜமாக தான் கேட்குறேன். உன்னை சுகாவில் மா சும்மா இருமா, சரி போடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அங்கே ஏந்து போயிட்டாங்க. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஏன் இப்போ திடீர்னு இதை கேட்குறாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு ஐயா எதுக்கு அம்மா திடீர்னு கேட்குறாங்க? என்னை வந்து பொண்ணு கேட்டாங்களா? ஆமாம், உன்னை வேணா பொண்ணு கேட்பானா? உன்னை பற்றி தெரிஞ்சாலே ஓடிடுவான் ஐயாங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகா ஒரு அடி போடுறீங்க. சுகா ஸ்மைல் பண்ணிட்டு செவ்வா போய் ஸ்நாக்ஸ் சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு அங்கே போய் உட்காடுறீங்க. உங்கள் அம்மா ஸ்நாக்ஸ்லாம் எடுத்து வைக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு காலேஜ் ஒர்க்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, நீங்கள் அதெல்லாம் போய் பார்க்க போயிட்டீங்க. உங்களுக்கு டவுட் வந்தால் பிரச்சனை கிடையாது. நம்ம சுகா இருக்காரே உங்கள் கிளாஸ் டியூட்டராக அவர் தான். ஸோ நீங்கள் இருந்தாலும் அவர்கிட்ட போய் கேட்டுக்கலாம் இல்லையா, அந்த மாதிரி தான். நீங்களும் போய்ட்டு காலேஜ் ஒர்க்ஸ்லாம் முடிச்சுட்டு அடுத்து தூங்கியாச்சு. நீங்கள் வந்து நைட்டு தூங்குறதுக்கு ஒரு 11 போல் தான் ஆகும். ஏன்னா நீங்கள் எல்லாம் கான்ஃபரன்ஸ் கால் போட்டு பேசிட்டு முடிச்சுட்டு தூங்குவீங்க. என்ன தான் காலேஜில் பேசினாலும் ஃபோன்லேயே பேசணும், அப்போ தான் நம்மளுக்குலாம் நல்லாயிருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு பேசிட்டு படுத்து தூங்கியாச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகும். நீங்கள் வந்து சுகா கூடலாம் போக மாட்டீங்க. நம்ம வீமீன் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் வந்து உங்களை பிக்கப் பண்ணிட்டு போகிறது ட்ராப் பண்ணிவிடும். ஸோ அவங்க தான் பண்ணுவாங்க. அதே மாதிரி இன்றைக்கும் அவங்க வந்துட்டாங்க. எல்லாம் கிளம்பி போயாச்சு. மறுபடியும் காலேஜில் போய் உட்காடுறீங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி ஏதோ மீட்டிங் போயிட்டுருக்கு. நீங்கள் போகும்போதே பார்க்குறீங்க ஸ்டாஃப் ரூமில் எந்த ஸ்டாஃப்மே இல்லை. இன்னும் டைம் கூட ஆகலை. அதுக்குள்ளே இல்லை எங்கடா போனாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு நீங்களும் பார்த்துட்டு அப்படியே கிளாஸ் போயாச்சு. போய் உட்காந்துருக்கீங்க. ஃபஸ்ட் பீரியட் ஸ்டார்ட் ஆகி 30 மினிட்ஸ் ½ அன் ஹவருக்கு மேலே போயிடுச்சு. இன்னும் யாருமே வரல. உங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இன்னும் யாருமே வரலன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. அப்போ தான் நம்ம சுகா வந்து கிளாஸ்க்குள்ளே வராரு. வந்துட்டு சொல்கிறாரு எல்லாம் உட்காருங்கிற மாதிரி சொல்லிவிட்டு
ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது. என்னென்னா இன்னும் உங்களுக்கு 2 வீக்ஸில் வந்து செமஸ்டர் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ டைம் டேபிள்லாம் அதில் இருக்குது. இது நான் குரூப்பில் அனுப்பிச்சிருக்கேன். எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. எல்லாம் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டடி ஹாலிடே விட போகிறாங்க. ஸோ எல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணாமல் படிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ விஷ் யூ ஆல் த பெஸ்ட்டுன்ற மாதிரி சொல்கிறாரு. எல்லாருமே கேட்குறாங்க எப்போத்துலேருந்து சார் லீவுன்னு சொல்லிட்டு கேட்கவும், இன்னும் 2 டேஸ் கழிச்சுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு. ஒரு நிமிஷம் பின்னாடி நாய்ஸ் கேட்குது, தயவு செஞ்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே என்னால் ரொம்ப நாய்ஸ் எல்லாமே இது பண்ண முடியல. நெக்ஸ்ட் டைம் நாய்ஸ் கேட்காத அளவுக்கு போகிறோம், ஓகேங்களா? ஓகே, நம்ம பேக் டு ஸ்டோரி. இந்த மாதிரி சொல்லவும் நீங்களும் ஓகேன்ற மாதிரி சொல்லிட்டு உட்காந்துருக்கீங்க. நம்ம என்ன 2 வீக்ஸ் இருக்குது, உடனே உட்காந்து படிக்க மாட்டோம் இல்லையா? அதே தான் நீங்களும் அப்படியே பார்த்து பேசிட்டு வழக்கம் போல் தான் எல்லாம் ஜாலி தான் போகுது. அதுக்கு மேலே வந்து நம்ம ஜங்குக் ப்ரொஃபஸரும் வந்துட்டார். இப்போ வந்து நீங்கள் ஒரு சின்ன அசைவு கூட இல்லை, நீங்கள் திரும்பவே இல்லை, அப்படி தான் ஃபோக்கஸ் ஜங்குக்கு தான் ஃபோக்கஸ். அவன் முதுகு தெரிஞ்சால் கூட பரவாயில்ல, அதே தான் பார்த்துட்ருக்கீங்க. அப்போ சம்லாம் போட்டுட்ருக்கான். கரெக்டாக அவன் பீரியடை வந்து கடந்துட்டீங்க. உங்களுக்கு இது எப்படி இருக்குன்னா, அப்பா ஒரு கண்டத்தை கடந்துட்டோன்ற மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு. நீங்களும் அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு வழக்கம் போல் வீட்டுக்கு போயாச்சு. இப்படியே வந்து இந்த லீவும் விட ஸ்டார்ட் ஆயாச்சு. இந்த 2 வீக்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ இந்த 1 வீக்கில் நீங்கள் அந்த அளவுக்குலாம் ஒன்றும் படிக்கல, சும்மா அப்பப்போ எடுத்துகிட்டு சும்மா பார்த்து படிச்சுட்டு அவ்வளோதான். இன்னும் 1 வீக் தான் இருக்குது எக்ஸாம் வரத்துக்கு. அப்புறம் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாம் குரூப் ஸ்டடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு நாள் வந்து உங்கள் வீட்டுக்கு எல்லாம் வர்றது, அது மாதிரி ஒரு வீட்டுக்கு மாற்றி மாற்றி போகிறது, கெஃபேக்கு போய் படிக்கிறது, அந்த மாதிரி. இன்றைக்கி வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து படிக்கிற மாதிரி எல்லாம் இங்கே வந்துட்டாங்க. அவங்க எல்லாருக்குமே வந்து என்ன தான் ஷுகா அவங்க ஹயாங்னு தெரிஞ்சாலும் அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும் இல்லையா? ப்ரொஃபஸர் அட்டைவை எப்படி பேசுகிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் வந்து காலேஜில் இருக்க வரையும் அந்த ப்ரொஃபஸர்ன்றது ரொம்ப மெயின்டைன் பண்ணுவீங்க. உங்கள் வாயை மீதி கூட வந்து அந்த அயாங்குன்ற வார்த்தை வராது. ஒன்லி ப்ரொஃபஸர் தான். நான் வீட்டுக்கு வந்துட்டால் ரொம்ப ஜாலியாக இருப்பீங்க. அந்த மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க, அவன் ஜாலி தான்டா போய் பேசுகிறா, இல்லை நீயே போய் இருந்தால் கேட்டோன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க டவுட் ஏதோன்னு சொல்லிட்டு நீங்களும் போய் ஷுகா கிட்டே கேட்குறீங்க. ஷுகா, ஆமாம் நானும் பார்த்துட்டு இருக்கேன், வந்ததுலேருந்து நீ தான் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன், அவனுங்களே கேட்க மாட்டேன். ஐயோ அவங்க இதுவரையும் கேட்டதெல்லாம் அவங்களுக்கு தான், அவங்க ஏண்டி வர மாட்டுறாங்க? உன்னை பார்த்தா பயமாக இருக்கான். என்ன பார்த்தா? ஆமாம், எப்போ பார்த்தாலும் மூஞ்சி இப்படி வச்சுருந்தா ஏதோ சிரிக்கிறாள். காலேஜில் மட்டும் சிரிக்கக்கூடாதுப்பா, அவங்கள பார்த்தாலே சிரிக்கணும், புரியுதா? சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு டவுட்லாம் கிளியர் பண்ணிட்டாரு. நீங்களும் ரிட்டன் பேக் போகும்போது உங்களை கூப்பிட்றாரு. நீங்களும் திரும்புறீங்க. உங்கள் வாயில் வந்து சாக்லேட்டை வைக்கிறாரு. ஸோ நீங்களும் அதை சாப்பிட்டுட்டு அது வந்து டார்க் சாக்லேட், உங்களுக்கு வந்து டார்க் சாக்லேட்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை அப்படியே எடுத்துகிட்டு ரூம் போகிறீங்க, படிச்சுட்ருக்கீங்க, அங்கே போகிறீங்க. நம்ம ஷுகர் ஆல்ரெடி உங்களுக்கு மறுபடியும் 3 கொடுத்துட்டு போகிறேன், அவங்களாம் இருக்காங்க இல்லையா? நீங்களும் ரூம் போயிட்டு ஏதோ சாப்பிட்டுட்டே வரீங்க. ஜிபின் பார்த்து கேட்குறான், என்ன தின்னுட்டு வந்த ஒண்டியா? நீ தான் டவுட்டு கேட்க வரல, உனக்கு எதுக்கு போ, என்னடி அது எனக்கு கொடு அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். நீங்கள் ஸ்மைல் பண்ணிட்டு சரின்னு சொல்லிட்டு அந்த சாக்லேட்ஸ்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அதெல்லாம் எடுத்து அவங்கக்கிட்ட கொடுத்துட்டீங்க. அப்படியே ஒன்றா உட்காந்து ஜாலியாக பேசிவிட்டு அரட்டை அடிச்சுட்டு அப்படியே தான் அந்த எக்ஸாம் டைம்லாம் போகுது. இப்போ வந்து உங்களுக்கு செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகியாச்சு. இப்படியே ஒரு எக்ஸாமும் முடிஞ்சு இப்போ லாஸ்ட் எக்ஸாம் வந்துச்சு. இதோட நீங்கள் வந்து ஃபஸ்ட் இயர் ஓவர் ஆகிடுச்சு. நீங்கள் லாஸ்ட் எக்ஸாமில் முடிச்சுட்டு அப்பாடான்னு சொல்லிட்டு எல்லாம் வெளில வரீங்க. கரெக்டாக அந்த பார்க்கிங் கிட்டே வந்துட்டீங்க. அப்போ கரெக்டாக உங்கள் கிளாஸில் அதில் ஒரு பையன் படிக்கிறான். அவன் வந்து ஹாய் ஓஹன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து நிற்கிறான். நீங்களும் ஸ்மைல் பண்ணிட்டு ஹாய் செயின் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. எக்ஸாமில் எப்படி பண்ணேன்? வெல் ஓகே, நல்லா தான் பண்ணியிருக்கேன். நீ எப்படி பண்ண? நானும் நல்லா தான் பண்ணேன். சொல்லு செயின் அப்படின்னு சொல்லவும் அந்த பேர் மாதிரி தயங்கிட்டே இருக்கான். நீங்களும் பார்க்குறீங்க. ஜிமின் சொல்லுடா, என்னடா வந்து புது பொண்ணு மாதிரி வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கா. பட்டுட்ருக்குன்ற மாதிரிலாம் ஜிமின் வந்து சொல்லிகிட்ருக்கான். நீங்களும் வந்து ஸ்மைல் பண்ணிகிட்டே சொல்லு சென், அவன் அப்படி தான் லூஸ்மாக பேசுவான், நீ சொல்லு அப்படின்னு சொல்லவும் அவன் சொல்லிகிட்டே இருக்கான். இந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா உங்களுக்கு புரியலை. பிடிக்கும் மீன் சொல்லி நம்ம சொல்கிறீங்க. அவன்கிட்ட அப்படி நீல் டோன் போட்டுருவானா, அங்கே பார்த்தா கரெக்டாக ஜேகேவோட ஆப்போசிட்டில் இருக்கானா இவங்க இருக்கான். ஆனால் இங்கேருந்து பார்த்தா உங்களுக்கு ஜேகேவே தெரியாது, பட் ஜேகேக்கு உங்களை நல்லா தெரியுது இங்கேருந்து பார்த்தாலே. உடனே நீங்களும் ஷாக் ஆகிட்டு எதுக்குடா முட்டி போடுறன்ற மாதிரி கேட்குறீங்க. அவனே ஒரு ரோஸை தூக்கி நீக்கிட்டு ஐ லவ் யூன்ற மாதிரி உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டான். உங்களுக்கு சரி ஷாக்கு, எனக்கா ப்ரப்போஸ் பண்ணுறான்ற மாதிரி சொல்லிவிட்டு நீங்களும் ஸ்மைல் பண்ணிட்டு அந்த ரோஸை வாங்கிடுறீங்க. இப்போ நீங்கள் ஜேகே கண்ணை பார்க்கணும், செம்ம ரெட்டாக இருக்குது. நீங்கள் அப்படியே ஜேகேன்னு நோட் பண்ணல, சின்னதாக பார்த்துட்ருக்கீங்க. ஜேகே கண்ணில் செம்ம ரெட்டாக ஆகிடுச்சு. அவன் பார்த்துட்டே இருக்கான். நீங்கள் அப்புறமா அவன் கை கொடுத்து எழுப்பிட்டு இங்கே பாரிச்சுன்னு எனக்கு தெரியுது, நான் லவ் பண்ணுறேன், பட் நான் வந்து லவ் பண்ண கிடையாது, எனக்கு அந்த மாதிரி ஃபீலிங்ஸும் கிடையாது, அது மட்டும் நீ என் ஃப்ரெண்டு, இதெல்லாம் உங்கள் ஃப்ரெண்டாக தான் பார்த்தேன், அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் நான் பார்க்கல. இங்கே பாரு, எனக்கு வெயிட்லாம் பண்ண வேண்டாம், என்னோட உனக்கு பெட்டரான ஒரு பர்சனே கிடைப்பாங்க. ஸோ அதனால் இதுக்கு மேலே இருக்க சொல்ல முடியல, லவ் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிடுங்க. அவன் ஒரு மாதிரி கஷ்டப்பட்டுட்டு சரி ஓகே நான் தான் ஹர்ட் பண்ணியிருந்தா சாரின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போகிறான். நீங்கள் அவனுக்கு போகிற சின்ன வந்து கூப்பிட்றீங்க, சின்ன அப்படின்னு நம்ம கூப்பிட்றீங்க. அவன் திரும்பி பார்க்க நீங்கள் சொல்லுவீங்க, பாரு நீயும் நானும் எப்போவுமே ஃப்ரெண்ட்ஸ் தான், ஸோ நீ என்கிட்ட எப்பயும் போல பேசணும்,
இந்த சும்மா இந்த லவ் சொல்லிட்டேன் இனிமேல் எப்படி பேசுறதெல்லாம் கிடையாது, என்கிட்ட நீ பேசுனா பேசிதான் உனக்கு புரியுதா அப்படின்னு நம்ம சொல்கிறேங்க. அவனும் ஸ்மைல் பண்ணிட்டு ஓகேன்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டான். இப்படிங்கிறதுக்காக அந்த ரோஸ் வச்சுருக்கீங்க, அதை வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா திரும்பி பார்க்குறீங்க, பத்து ஜிமின் அவங்களாம் நின்றுருக்காங்க, நீங்கள் தூக்கி ஜிமின்ட்டு கொடுத்துட்டீங்க. ஜிமின் வந்து வாங்கிக்கிறான், கேட்குறான் அப்போ எனக்கு உனக்கு தான் கொடுக்க மீயா இருக்காளே, ஏன் ஜிமினுக்கு தான் ஆளே இல்லை, அவன் தான் சிங்கிளாக இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்கள் எப்பவுமே ஆஷிஷ் இப்படி சும்மா பேசுறதுலாம் ஜிமின் ஆமாம்மான்னு சொல்லிட்டு உங்கள் தோல் மேலே வந்து கை போடுறான். இதெல்லாம் ஜேகே பார்க்க எரிச்சலாகுது. ஆக்சுவலாக நீங்கள் அவனுக்கு சின்னக்கு என்ன ஆன்சர் பண்ணிங்கன்னே தெரியாது. நம்ம பொதுவாக இந்த லவ் அக்செப்ட் பண்ணால் தானே அவங்க கிட்ட இருந்துச்சுன்னா வாங்குறது, இந்த ரோஸ் வாங்குறது இது கொடுத்தாலும் சின்னக்கு உங்களுக்கு ஜேகேக்கு புரியவே இல்லை. அது ஓகே பண்ணிட்டாளா இல்லையா, இப்போ எதுக்கு அந்த ரோஸ் வாங்கி ஜிமின்கிட்ட கொடுத்தான்றது ஒன்றுமே தெரியாது. ஜேகேக்கும் ஒன்றும் தெரியாமல் நின்றுட்டுருக்கான். நீங்கள் வழக்கம் போல் வண்டி எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. நீங்கள் போயிட்டே இருக்கீங்க. அப்போ உங்களுக்கு சுகா கிட்டேருந்து கால் வருது. நீங்கள் இன்றைக்கி வந்து டெக்ஸ்ட் பண்ண மறந்துட்டீங்க, நம்ம வெளில போகிறோன்றதை. ஒன்று தான் கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்களும் எடுக்கிறீங்க. ஒன்று சுகா எடுத்துகிட்டு எங்கடி போய்ட்டுருக்க? வெளில போகிறாயாங்க. சரி சரி, என்ன எப்போ டெக்ஸ்ட் பண்ணுவேன் மறந்துட்டேன். ஏன் அந்த பையன் வந்து ப்ரப்போஸ் பண்ணானே, அந்த பையன் அழகில் மயங்கிட்டேன். ஏச்சி அதெல்லாம் இல்லைன்ற மாதிரி சொல்கிறீங்க. ஆமாம் சாருக்கு அதுக்குள்ளே எப்படி தெரியும்? ஆமாம், அவன் என்ன இங்கேருந்து எங்கேயாவது தள்ளி வச்சு பயப்படான், காலேஜில் தானே பண்ணான், பெரிய விஷயமா? சரி சரி, என்ன சொன்னாங்க கிட்ட அப்படின்னு சொல்லவும் நீங்கள் வந்து நடந்ததெல்லாம் சொல்கிறீங்க. அப்போ அந்த ரோஸ் என்னடி பண்ணேன்? இதான் என் பக்கத்தில் தான் ஜிம்மி நாய் வெட்டியாக இருக்கேன், அந்த நாய்கிட்ட தான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லவும் ஜிம்மியில் கொழுப்புடி உனக்கு கொழுப்புன்ற மாதிரி சொல்லிட்டு வண்டி ஓட்டிகிட்ருக்கான். சுகாவும் சொல்லிச்சு பார்த்து போங்க, எங்கேயாச்சும் விழுந்து விழுந்து தொலையாதீங்கன்ற மாதிரி சொல்லிகிட்ருக்கான். ஓகேன்ற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் காலை கட் பண்ணியாச்சு. இப்போ நிம்மதியாடா அப்படின்னு சொல்லிட்டு சுகா கேட்குறேன். பத்து ஜேக்கு இப்போ தான் அப்பாடான்ற மாதிரி இருக்கேன். ஸோ நம்ம ஜேக்கும் ஓகேடா. ஏன்டா இப்படி இருக்க, அவன் முன்னாடி சிறு சிறுன்னு இருக்கேன், பின்னாடி வந்துட்டு அவளையே பார்த்துட்டு இருக்கேன், ஏன்டா இப்படி இருக்கேன்ற மாதிரி சொல்லுவேன். அதான் அப்படி தான்டா போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிகே அங்கே கிளம்பியாச்சு. ஷுகாவும் வந்து கிளம்பி வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ உங்களுக்கு வந்து எக்ஸாம்ஸ்லாம் ஓவர். நீங்கள் எப்போவுமே ஆஸ் யூஷுவல் வந்து உங்கள் காலேஜ் விட்டாலே நீங்கள் ஒரு 6 போல் தான் வீட்டுக்கு வருவீங்க. 6, 5:30 அப்படி தான் இருப்பீங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து சரித்திரமே கிடையாது. ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக இருக்கும், ஒரு 8 போல் ஆயிருக்கும். நீங்கள் வீட்டுக்கு வந்தோடனே உங்கள் அம்மா எதாவது கேட்க மாட்டாங்கன்னா நம்ம சுகா சொல்லிடுவார் என்னன்றதெல்லாம். நீங்கள் எப்படின்னா வந்து இந்த தூர் கேரக்டரு, இந்த இன்ட்ரோவர்ட்லாம் கிடையாது, நல்ல எக்ஸ்ட்ரோவர்ட்டு, எல்லாத்தையும் பேசுவீங்க. உங்கள்கிட்ட வந்து பேசிட்டா போதும், வாயை மூட மாட்டியான்ற அளவுக்கு பேசிகிட்டே இருப்பீங்க. அந்த மாதிரி நீங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சுகா கேட்குறாரு என்னென்ன பண்ணான்னு கேட்கும்போது இங்கெல்லாம் போனவங்கலாம் பண்ணுற மாதிரி சொல்லிவிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துட்டு கொஞ்சம் லேட்டாக தான் நீங்கள் சாப்பிட்றீங்க. சாப்பிட்டுட்டு அப்படியே போய் தூங்கியாச்சு. இப்படியே ஒரு 1 வீக் போகுது. இந்த 1 வீக் நீங்கள் தூங்குறது, எழுந்துக்கிறது, ஃப்ரெண்ட்ஸ் கூட கால் போய்ட்டு பேசுதுன்னு சொல்லிட்டு இப்படியே ரொம்ப ஜாலியாக போயிட்டுருக்கு. அந்த 1 வீக் கழிச்சு உங்கள் அம்மா உங்கள்கிட்ட வந்து பேசணுன்ற மாதிரி சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. நீங்களும் என்னன்ற மாதிரி கேட்கும்போது மேரேஜ் பண்ணிக்கிறேன்ற மாதிரி பேசுகிறாங்க. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. அன்றைக்கும் இதே தான் கேட்டாங்க, இன்றைக்கி என்ன இதை கேட்குறாங்கன்ற சொல்லிவிட்டு நீங்கள் சுகா பார்க்குறீங்க. பட் சுகா அன்றைக்கி சொன்ன மாதிரி எதுவுமே சொல்ல, அவர் அமைதியாக இருக்கார். அவர் பாட்டு ஃபோன் யூஸ் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் உங்கள் அம்மா சொல்கிறத கேட்டுட்ருக்கீங்க. உங்கள் அம்மா சொல்கிறாங்க இந்த மாதிரி அந்த பையன் நல்ல சாலரிடி இந்த மாதிரி அந்த மாதிரின்னு சொல்லிட்டா என்ன வேலைன்றதெல்லாம் சொல்லலாம், நல்ல பையன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்கிறாங்க. நீங்களும் சொல்கிறீங்க மா ஏம்மா என்னடி அதை லவ் பண்ணுறியா? சரி அப்போல்லாம் இல்லைம்மா. அப்புறம் என்னடி நீ எந்த பையனை சொன்னால் நான் மேரேஜ் பண்ணிப்பேன், ஆனால் இன்னும் நான் காலேஜ் கூட முடிக்கல, அதுக்குள்ளே இப்போ பண்ண சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் எங்கள் அம்மாட்ட கேட்குறீங்க. அவங்க வந்து இதில் என்னடி இருக்குது, உனக்கு ஏஜ் என்ன ஆகிடுச்சு, இப்போ 18 மேலே ஆகிடுச்சு, இப்போ 19 ஆக போகுது. அப்புறம் அம்மா 19 தான்மா ஆக போகுது, போதா ஏதோ ஒன்று, இப்போ என்ன உனக்கு பிரச்சனை, ஏன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு இல்லை, ஆனால் எனக்கு படிக்கணுமேன்ற மாதிரி சொல்லும்போது சுகா சொல்கிறாரு கவலைப்படாத ஒயன், அவங்க வந்து உன்னை படிக்க வைக்கிறேன்லாம் சொல்லிட்டாங்க. நீங்கள் சுகா அப்படி வெறுக்குன்னு திரும்பி பார்க்குறீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியாது சுகாவுக்கு இந்த விஷயம் தெரியுன்றதெல்லாம். நீங்கள் கேட்குறீங்க ஐயாங்க இந்த ஆல்ரெடி இந்த விஷயம் எனக்கு தெரியுமான்னு கேட்கும்போது தெரியும், என்கிட்டே அவங்க வந்து பேசிட்டாங்க, எனக்கும் அந்த பையனை பிடிச்சிருந்துச்சு, நான் அந்த பையன்கிட்ட நல்லா தான் பேசினேன்னு சொல்லும்போது ஓ சூப்பர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்போ எல்லாம் ஒன்றா சேர்ந்து பிளான் போட்டிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஒன்று சுகா சார் நான் சொன்ன அந்த பையனை மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன், கண்டிப்பாக பண்ணிப்பேன், இப்போ பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்குறாரு. நீங்களும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டீங்க. பட் உங்களுக்கு அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. இப்போதைக்கு நீங்கள் எப்படி இருக்கீங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளில போகணும், படிக்கணும், இப்படி தான் இருக்கீங்களே தவிர இந்த மேரேஜ்ன்ற மைண்ட் செட் கூட என்ன மேரேஜ் போனால் ஃபேமிலி வந்துடும், அதை பார்க்கணும் இதை பார்க்கணுன்றது உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு அதுக்குள்ள ஒரு பெரிய எரிச்சலாக இருக்குது, அதுக்குள்ளே இதில் மேரேஜ் பண்ணிக்கிறாங்கன்ற மாதிரி சொல்லிவிட்டு உங்கள் அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா இல்லை நான் ஃபோட்டோ காமிக்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து காமிக்கிறாங்க. அவங்க ஃபேஸை பார்க்கணும் அப்படியே பேர் எடுத்த மாதிரி இருக்குது. நீங்களும் ஷாக்கை பார்த்துட்டு உங்கள் ஆயாங்க வந்து பார்த்துட்டு இங்கேருந்து பில்லோ விட்டுறீங்க சுகா மேலே. சுகா அதை கேட்ச் பண்ணிட்டு ஏன்டி உனக்கு எந்த அடிப்பனே தெரியாது, இவன் தான் உனக்கு ஆல்ரெடி தெரியும்ல, இவன் எனக்கு பிடிக்காது உனக்கு நல்லா தெரியும், அப்புறம் ஏன்டா இப்படி பண்ணுறேன்,
ஏன் எனக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்டோட டீச்சர், அவன் பிடிச்ச சப்ஜெக்டோட டீச்சர் தான். ஆனால் எனக்கு பிடிக்கவே எப்போ பார்த்தாலும் சிடு சிடுன்னு இருப்பான். அவன் கிளாஸில் சிடு சிடுன்னு இருப்பான். லைஃப்பில் எப்படி இருப்பான் அவன் அப்படி தான் இருப்பான். தயவு செஞ்சு நீ யாரை வேணால் கல்யாணம் பண்ணிக்க சும்மா நான் பண்ணிக்கிறேன், இவனை பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஷுராக சொல்கிறீங்க பாரு, ஏன்னா அவனை பற்றி உனக்கு தெரியல, அவன் பார்க்க தான் அப்படின்னு, பட் அவனோட கேரக்டர் வேறு. ஸோ ஒருத்தங்களை வந்து வெளில வச்சு பார்த்து ஜட்ஜ் பண்ணாதன்ற மாதிரி சொல்கிறாரு. உங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது, இல்லை இது செட் ஆகாதுன்ற மாதிரி தான் இருக்குது. பட் இருந்தாலும் இவ்வளோ சொல்லும் போது என்னத்தை சொல்கிறதுக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் எதுவுமே சொல்லலை, ஏதோ பண்ணிட்டு போங்கன்ற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் பேக் ரூம் போயாச்சு. போயிட்டு இது வந்து மியா கிட்டே வந்து சொல்கிறீங்க. ஆல்ரெடி எல்லாம் கான்ஃபரன்ஸ் போட்டாச்சு. எல்லாம் சொல்லும்போது என்ன ஷாக்கு, ஜேகே சாரான்னு சொல்லிட்டு ஜிம்மின் அவ்வளோதான் முடிச்சு விட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். நீங்கள் சொல்கிறீங்க இருடி இரு, உனக்கும் ஏதாச்சும் ஒன்று பாரு அப்போ தெரியும் என் நிலமை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் பேசிகிட்ருக்கீங்க. அவங்களும் வந்து ஜாலியாக கிண்டல் பண்ணி பேசிட்டு அப்படி தான் இருக்கானுங்க. நீங்களும் அப்புறம் வந்து படுத்தாச்சு. ஸோ வந்து நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க பார்த்தீங்கன்னா, இப்போ இன்ஸ்டா எடுத்தாச்சு. உங்களுக்கு வந்து ஜேக்கோட ஐடிலாம் என்னன்னே தெரியாது, பட் சர்ச் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் உங்கள்கிட்ட சுகா ஐடி இருக்கு இல்லையா, சுகா கிட்டே இருக்குன்னா அப்போ கண்டிப்பாக ஜேகேவோட ஐடி சுகா கிட்டே இருக்கும். நீங்களும் அதில் வந்து இப்போ தான் நீங்கள் இன்ஸ்டாவே ஓப்பன் பண்ணுறீங்க. நீங்கள் இன்ஸ்டாவில் அந்த இடத்துல யூஸ் பண்ணுற ஆள் கிடையாது. நீங்களும் ஒரு ஐடியாலாம் க்ரியேட் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் சுகா ஐடி கூடவே பார்க்குறீங்க. அங்கே பார்த்தா ஃபாலோ இதெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம சுகா வந்து கொஞ்சம் பேர் தான் ஃபாலோ பண்ணியிருக்காரு. அதில் நீங்கள் போய் தேடி சர்ச் பண்ணி எடுத்தாச்சு, நம்ம ஜேகோட ஐடியா எடுத்தாச்சு. ஸோ நீங்கள் போய் ப்ரொஃபைல்லாம் செக் பண்ணி பார்க்குறீங்க. அதில் செம்ம லுக்காக கூலாக அப்படி இருக்கான். நேரில் இருக்கிறதுக்கும் அந்த ஃபோட்டோவில் பார்க்குறதுக்கும் செம்ம வித்தியாசம். நீங்கள் பார்த்துட்டு பாடி நீங்கடா இவ்வளோ தான் இருக்குன்ற மாதிரி இருக்கு உங்களுக்கு. அப்புறம் நீங்களும் அதை பார்த்துட்டு ஓகேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கழிச்சு அதுக்கெல்லாம் மூடி வச்சுட்டு படுத்தாச்சு. நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரே ஒரு ஃபோட்டோக்கு மட்டும் தான் லைக் போட்டிருப்பீங்க. அந்த ஃபோட்டோ நம்ம ரொம்ப அழகாக இருந்திருப்பான், ஒரு மாதிரி கூலாக செம்மையாக இருந்திருப்பான். ஸோ அதனால் நீங்கள் அந்த ஒரு ஃபோட்டோக்கு மட்டும் லைக் போட்டுட்டு நீங்கள் படுத்து தூங்கிட்டுருப்பீங்க. இப்போ நீங்கள் படுத்து தூங்கிட்டு நெக்ஸ்ட்டு எழுந்துக்கிறீங்க. கீழே ஒரே பரபரப்பாக இருக்குது. நீங்களும் என்னடா கீழே சத்தம் கேட்டுகிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பார்க்குறீங்க. பார்த்தா உங்கள் வீட்டில் அங்கங்கே இந்த வேலை அந்த வேலைன்னு சொல்லிட்டு நடந்துகிட்ருக்க. நீங்கள் கேட்குறீங்க என்னம்மா பண்ணுறேன்னு கேட்குறேன். ஏய் இன்றைக்கி ஒன்று பொண்ணு பார்க்க வராங்க. யாரை? ஒன்று தான். என்னம்மா சொல்கிற, நேற்று தானம்மா சொன்னேன், அதுக்குள்ளே எப்படிம்மான்ற மாதிரி கேட்கும்போது அதெல்லாம் இப்படி தாண்டி அங்கெல்லாம் பேசிட்டோம், அவங்கெல்லாம் ஓகேன்னு சொல்லியாச்சு. ஸோ இன்றைக்கி வராங்க, நீ ரெடியாக அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உங்களுக்கு ஷாக்கு, ஐயோ அவனையா போய் பார்க்கணுன்ற மாதிரி. பட் நீங்கள் எதுவுமே பேசவே இல்லை. நீங்களும் ரூம் போயாச்சு. போயிட்டு மியாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறீங்க. மியா ஓகேடி நான் வரேன்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டா. வந்து உங்களுக்கு வந்து ரெடி பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கா. அப்புறமே ஹெல்ப்லாம் பண்ணியாச்சு. நம்ம மீன் வரல, ஏன்னா அவங்களுக்கு வந்து வேறு ஒர்க் இருக்குதுன்னு சொல்லிட்டு வரலன்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு மியா கிட்ட தான் அவங்க கூட இருக்கா. நீங்களும் அப்படியே ரூமுக்குள்ளே உட்காந்துருக்கீங்க. வெளில பார்த்தா கார் சவுண்ட்லாம் கேட்குது. உங்களுக்கு இதுவரையும் பயமா இல்லை, இப்போ வந்து அப்படி இருக்கும், ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது, என்னடா நம்மளை பார்க்க வராங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அப்புறம் அவங்க வந்து உட்காந்து எல்லாம் பேசிகிட்ருக்காங்க. அவங்க அம்மா கிட்ட சுகா கிட்டலாம். உங்களுக்கு வந்து அப்பா இல்லை ஓகேங்களா, அம்மா மட்டும்தான். எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்கவும் அப்போ சொல்கிறாங்க, சரி ஓகே பொண்ணு கூப்பிடுங்கன்ற மாதிரி சொல்லும்போது ஓகேன்ற மாதிரி சொல்லிவிட்டு உங்கள் அம்மா வந்து உங்களை கூப்பிட சொல்கிறாங்க. மீயா தான் உங்களை கூட்டிகிட்டு வரா. நீங்களும் அழகாக வந்து ஒரு ஏஞ்சல் மாதிரி இருக்கீங்க. ஸோ அப்படியே கீழே இறங்கி வரீங்க. ஜேகேயோட அப்பா அம்மா எல்லாம் அவங்கள பார்க்குறாங்க. நம்ம ஜேகேக்கு வந்து சிப்ளிங்ஸ்லாம் யாரும் கிடையாது. அவங்க 2 பேருக்கும் ஒரே ஒரு பையன், நம்ம ஜேகே மட்டும்தான். அவங்களும் அப்படியே அவங்க பார்த்துட்டு பொண்ணு செம்மையாக இருக்கான்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. உடனே அவங்க அப்பா, ஆமாண்டி நம்ம பையனோட செலெக்ஷன் நல்லா தான் இருக்குது, என்ன மாதிரி என் பையனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காரு. ஜேகேயோட அம்மாவுக்கு லைட்டாக ஸ்மைல் வருது. ஸோ சிரிச்சுட்டே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. உடனே வந்து ஜேகே அவங்க அம்மா இப்போ வந்து சொல்லிடுறாங்க, எங்களுக்கு வந்து பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஓகே நாங்கள் அப்படின்ற மாதிரி சொன்னேன். உங்கள் அம்மாவுக்கும் ரொம்ப சந்தோஷம். பொண்ணுக்கும் மாப்பிள்ளையை பிடிச்சிருக்கு, மாப்பிள்ளைக்கு வந்து பொண்ணு பிடிச்சிருக்கான்ற மாதிரி கேட்கும்போது ஜேகேவும் ஓகேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. உங்களுக்கு ஷாக்கு, என்னடா இதுன்ற மாதிரி இருக்குது. அப்புறம் வந்து அவங்க அப்பா அம்மா கேட்குறாங்க, பொண்ணு பையனும் தனியாக பேசிட்டோமான்ற மாதிரிலாம் கேட்கும்போது அவங்க அம்மா இல்லை இல்லை வேண்டாம், அதான் எல்லாருக்கும் ஓகேல, நோ ப்ராப்ளம், நம்ம இதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக மேரேஜ் ஃபர்தராக மூவ் பண்ணலான்ற மாதிரி சொல்லிட்டு பேசியாச்சு. உங்களுக்கு ஐயோ என் வாழ்க்கையில் சதி பண்ணுறதுக்குனே கூட இருக்காங்கன்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் வந்து எதுவுமே பேசல, அமைதியாக நின்றுட்டுருக்கீங்க. உங்கள்கிட்ட அவங்க கேட்டிருப்பாங்க உனக்கு ஓகேவா, ஓகே அவ்வளோதான் முடிஞ்சிச்சு, வேறு எதுவுமே பேசலை. அவங்க பேசினா கூட அவ்வளோதான், அந்த 2 வார்த்தை தவிர எதுவும் வரணும் அவங்க வாயிலேருந்து. நீங்கள் அப்புறம் அவங்கள அங்கேருந்து போயாச்சு. நீங்கள் ரூம் போயிட்டு சொவான்ற மாதிரி சொல்லிருக்கீங்க. அப்புறம் உங்கள் அம்மா வந்துட்டு சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி இன்னொரு 1 வீக் கழிச்சு என்கேஜ்மெண்ட் வச்சுக்கலாண்டி, அப்புறம் இன்னொரு 2 மந்த்தில் இன்னொரு 1 மந்த் கழிச்சு மேரேஜ்னு சொல்லுவோம்.
நீங்களும் ஷாக் ஆகிட்டா அதுக்குள்ளேன்ற மாதிரி கேட்குறீங்க. ஆமாண்டி அது இப்படின்றதுக்குள்ளே ஓடி போயிடும், நீ ரெடியாக இரு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு உங்கள் அம்மா அங்கேருந்து போயாச்சு. நீங்களும் மியா கிட்ட புலம்பிகிட்ருக்கீங்க. நீயும் சரி சரி டீ புலம்பாத அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கா. நீங்களும் போ இதுதான் என் லைஃப் போல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் படுத்துட்டீங்க. அப்புறம் மியா கிளம்பி போயிட்டு அவங்க வீட்டுக்கு. அப்புறம் மியா போய்ட்டு வேமின்ட்டெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பா. உங்களுக்கு ஆக்சுவலாக நாங்கள் ஃபோன் பண்ணியிருப்பானுங்க, பட் நீங்கள் வந்து தூங்கிட்டீங்க, ஃபோனை சைலண்டில் போட்டு, அதனால் நீங்கள் எடுத்துக்க மாட்டீங்க. அப்புறம் மியா சொல்லிட்டா இந்த மாதிரிலாம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஜிமின் கேட்குறான், ஓ எனக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை, பார்க்க அப்படி தான்ட்டா தெரியுது, ஆனால் அவங்க வீட்டில் சொன்னாங்கன்னு ஒத்துக்கிட்டா, பிடிக்கதான் ஏன் ஒத்துக்கிறேன்னு சொல்லி ஜிம்மினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா நீங்கள் எப்போ வந்து ஒரு பிடிச்ச விஷயத்த தான் செய்வீங்க தவிர பிடிக்காத விஷயத்த நீங்கள் செய்யவே மாட்டீங்க. இதுதான் ஃபஸ்ட் டைம். சரின்னு சொல்லிட்டு ஜிம்மினை விட்டுட்டான். அங்கே போய் எதுவும் கேட்குறேன் உங்கள்கிட்ட ஸ்ட்ரெயிட்டாக டேரெக்டாக பற்றி கேட்கலான்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. நீங்கள் அப்படியே நல்லா படித்து தூங்கியாச்சு. ஓகே, இதோடு இந்த 2 ஷார்ட்டில் ஃபஸ்ட்டு ஷார்ட்டை முடிக்கிறேன். என்னால் ரொம்ப பேச முடியல, சாரி. அது மட்டும் இல்லை, எனக்கே தெரியும் இதில் ரொம்ப நாய்ஸ் கேட்டுகிட்டே இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. நீங்கள் கண்டிப்பாக டிஸ்டர்ப் ஆகிருப்பீங்க. ஸோ டிஸ்டர்ப் ஆகிருந்தால் ரொம்ப ரொம்ப சாரி. நெக்ஸ்ட் டைம் வந்து முடிஞ்ச அளவுக்கு நாய்ஸ் கேட்காத அளவுக்கு போடுறேன். ஓகே, இந்த ஷார்ட் எப்படி இருந்ததுன்றதை மறக்காமல் வந்து சொல்லுங்கள். இது வந்து என்னோடய ஃபஸ்ட் ட்ரை. நான் இந்த மாதிரி கதை தூரம் நானே யோசிச்சது இல்லை. எனக்கு அந்த ஸ்பாட்டில் வந்தவங்க நானே எதுவும் சொல்லிட்டேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பார்ட் வரும். ஆனால் அதுக்கு முன்னாடி அடுத்த ஷார்ட் வந்து யாருக்கு போடலாம் அப்படின்றத நீங்கள் மறக்காமல் சொல்லிடுங்க. ஓகே வாங்க. சாரி. டாட்டா, பை பாய்.